ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா செய்கிறாய்? என்னென்னமோ விஷயத்தை போட்டு நினைத்து குழப்பிக்கொண்டே இருக்கிறாயா? உன்னுடைய குழப்பங்கள் அனைத்தும் தீரட்டும், உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நடக்கட்டும் என்று நானும் உனக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன். எல்லா நிலையிலும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எதையும் உன்னால் மாற்ற முடியாது. அதற்குத்தான் நான் அடிக்கடி சொல்வேன், எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாதே என்று. ஒவ்வொரு விஷயத்திலேயும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயானா என்ன செய்ய முடியும்? ஆளுக்கால் ஒன்னொன்று பேசுவார்கள். நீதான் எல்லா விஷயத்திலேயும் தெளிவாக இருக்க வேண்டும். எல்லா காலகட்டங்களும் உனக்கான நாட்களும் வந்துவிட்டது. உன்னுடைய தேவைகள் மிக மிக அதிகமானது தான். நீயே என்னிடம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்வாய். என்ன தெரியுமா சாய், நான் இந்த விஷயத்தின் மீது ஆசைப்பட்டேன், ஆனால் ஏன் சாயி இன்னும் நடக்கவில்லை? என்னுடைய ஆசைகள் எல்லாம் என்னவென்று தெரிந்தே இன்னும் என்னுடைய ஆசைகளுக்கு ஏன் சாயி தலையை அசைக்காமல் இருக்கிறீர்கள்? நான் என்ன அவ்வளவு பாவம் செய்தவளா? ஒவ்வொரு நாளும் அற்புதத்திற்கு மேல் அற்புதமாகவே நீ எப்பொழுதுமே முருகரை நம்புவாய், எப்பொழுதுமே அனைத்து தெய்வத்தையும் நம்புவாய். அதுவும் உனக்கு நான் என்றால் அதிகமாக பிடிக்கும். உன்னுடைய தெய்வத்தை, அதாவது குலதெய்வத்தை நீ அதிகமாகவே வணங்குவாய். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வராது. எதற்குத்தான் நீ இவ்வளவு கவலைப்படுகிறாய் என்பதும் எனக்கு புரியவில்லை. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவருமே உன்னை பார்த்து வியப்பார்கள். நீ இப்பொழுது நினைக்கிறாய், என்னடா இது, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து எல்லோருமே வியப்பார்கள் என்று நினைக்கும் நேரத்தில் எந்த ஒரு வியப்பும் இல்லாமல் இருக்கிறேனே என்று நீ நினைக்கலாம். தங்கமே, என்னம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் இனி அடுத்தடுத்து வரப்போகும் ஒவ்வொரு நாளும் இனிமையான நாளாக இருக்கும். 1000 பேர் உன்னுடைய வாழ்க்கையில் இது நடந்துவிடும், அது நடந்துவிடும், இது தப்பு, அது தப்பு என்று சொல்லலாமே தவிர, நான் மட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே சொல்வேன். எல்லா விஷயத்திலும் உனக்கு இனிமை மட்டுமே. நீ வேண்டுமானாலும் பார், இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கிறது என்று, என்னென்ன விஷயமெல்லாம் நடக்கிறது என்று. உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் ஒவ்வொன்றும் நடக்கும், ஒவ்வொன்றும் உனக்கு பிடித்ததாக அமையும். உன்னுடைய மனதில் ஏதேதோ இழந்து விடுவோமோ என்று இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் இனி வரும் காலம் உன்னுடைய வாழ்க்கையில் இழக்க மாட்டாய். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பயந்தார்களோ, யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை நீ இப்படியே இருந்து விடுவாயோ என்று உன்னுடைய குடும்பத்தில் நினைப்பவர்கள் அனைவரும் பயந்தார்களோ, அவர்களுக்கு மத்தியில் எல்லாமே நீ வாழ்வாய். நீ சரியான முடிவுதான் அம்மா எடுத்திருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது சமீபத்தில் ஒரு முடிவெடுத்தாய். அந்த முடிவானது சரிதான். இனிமேல் காலத்தை கடத்தாதே. காலத்தை கடத்த உனக்குத்தான் மனதளவில் பிரச்சனையை தவிர இதற்கு மேல் எந்த ஒரு விஷயத்திலேயும் நீ எந்த ஒரு நிமிஷத்திலேயும் சரிதான். வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நிலையிலும் தயங்காதே, தடுமாறாதே, எந்த ஒரு நிமிஷத்திலேயும் குழம்பி நிற்காதே. இப்பொழுது ஒரு முடிவெடுத்திருக்கிறாய், நீ கடைசி வரைக்கும் கையால் நிச்சயம் நல்லபடியாக உன் வாழ்க்கையோ அமையும். உன்னுடைய ஆசைகள் என்னவென்று என்னிடம் சொன்னாய். நீ என்னிடம் எதையுமே மறைத்தது கிடையாது. ஒரு சின்ன விஷயத்தை கூட என்னிடம் நீ மறைத்தது கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் என்னிடம் சொல்லிதான் நீ என்னிடம் சாய், இந்த விஷயத்தை செய்ய வேண்டும், அந்த விஷயத்தை செய்ய வேண்டும், எனக்காக இதை செய்து கொடுங்கள், அதை செய்து கொடுங்கள் என்று ஒவ்வொரு நிமிஷமும் என்னிடம் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கொண்டே தான் இருப்பாய். நானும் உனக்காக இதை செய்கிறேன், அதை செய்கிறேன் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக செய்து கொடுத்து கொண்டேதான் இருப்பேன். எனக்கு என்ன, நீயே சொல், எனக்கு என்ன குடும்பமா? உங்களுடைய குடும்பம் மட்டுமே தான் என்னுடைய குடும்பமானது உங்களுடைய குடும்பம். நீ என்னை என்ன நினைக்கிறாய்? அப்பா என்று நினைக்கிறாய். இந்த அப்பா வாங்கிய நான் கண்டிப்பாக உனக்கு எல்லா நிமிஷத்திலேயும் உதவி செய்ய வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நான் உதவிகளை வாரிதான் வழங்குவேன். எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் அற்புதங்களும் அதிசயங்களும் கட்டாயமாக நடக்கும். எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்ற ஒன்று வரவிடாமல் நான் பார்ப்பேன். ஏனென்றால் நீ தாங்க மாட்டாய், நீ நிச்சயமாக தாங்க மாட்டாய், அது எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்ற ஒன்றுக்குள்
நீ வரவே மாட்டாய். கேட்டால், சாயி, என்னுடைய வாழ்க்கையில் தோல்வியை என்னால் பார்க்கக்கூட முடியாது. இதற்கு முன்பு நான் அதிகமான தோல்விகளை பார்த்துவிட்டேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்ற ஒன்றை பார்ப்பதற்கு நான் தயாராகவே இல்லை. என்னை எப்படியாவது இந்த பயங்கரமான விஷயத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். நாளுக்கு நாள் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வயதில் எனக்கு நிம்மதி இல்லாமல் ஆகிக்கொண்டே இருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை என்ன செய்வார்கள் என்று நினைத்தாலே பயங்கரமான பதட்டங்கள் மட்டுமே எழுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு முடிவெடுக்க வேண்டும். அந்த முடிவை நீங்கள் தான் எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டும். எல்லா நிமிஷத்திலேயும் நீங்கள் துணையாக இருக்க வேண்டும் என்று கண்டிப்பாக நான் எந்த ஒரு நிமிஷமும் நீ என்னிடம் உதவி என்று கேட்டால் அந்த நிமிஷம் நான் உனக்கு துணையாக இருப்பேன். துணையில்லாத நாட்கள் என்றுமே உனக்கு கிடையாது. எல்லா நிமிஷங்களும் உனக்கு நான் துணை உண்டு. யாரெல்லாம் உனக்கு ஆதரவாக இல்லை என்று நினைக்கிறாயோ அவர்கள் எல்லோருமே கூடிய சீக்கிரமாக உன்னை புரிந்து கொள்வார்கள். ஆதரவுகளோடு நீ வாழ்வாய். பல நாள் பல விஷயங்கள் கனவுகளோடு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் அம்மா. நீ ஒன்றும் சாதாரணமான பிள்ளையே கிடையாது. நிறைய தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் பிள்ளைதான் நீ என்னுடைய பிள்ளை. என்னையே நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கும் அற்புதமான பிள்ளை. உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு எல்லா விஷயத்திலேயும் உனக்கு துணையாகவும் உனக்கு எல்லா விஷயத்திலேயும் பாதுகாப்பாகவும் இருந்து உன்னை வாழ வைப்பேன். அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வா. இந்த விஷயம் நடக்குமோ அந்த விஷயம் நடக்குமோ என்று குழப்பத்தோடு ஒவ்வொரு நாளையுமே கடத்தி கொண்டு இருக்காது. நான் நினைக்கிறது நடக்கும். என்னுடைய அப்பன் எனக்காக செய்து கொடுப்பார். ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய அப்பன் நான் எதை கேட்கிறேனோ அதை நிச்சயமாக என்னுடைய அப்பன் செய்து கொடுப்பார் என்று நீ நம்பு. யாரெல்லாம் என்னை நம்பவில்லையோ அவர்களை நினைத்தெல்லாம் நான் கவலையே ஒரு நாளும் படமாட்டேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னை பிடித்தால் போதும். சிலர் சொல்வார்கள், இவர் என்ன இப்பொழுது இந்த கலியுகத்தில் வாழ்ந்தவர் தானே என்று. நிறைய பேர் இவர் தெய்வமா என்றெல்லாம் கேட்கலாம். ஆனால் உனக்கு தெரியும் நான் தெய்வமா இல்லை சாதாரண மனிதனா என்று. நீ என்னை நம்பினால் போதும். மற்றவர்கள் என்னை நம்ப வேண்டாம் என்று ஒரு அவசியமும் கிடையாது. நீ என்னை நம்புகிறாய், நான் உன்னை காப்பாற்றுகிறேன். இதற்கு நடுவே என்ன நடந்தால் என்ன? நீயே சொல் பார்க்கலாம். வாழ்க்கைக்கு தேவை நம்பிக்கை. உனக்கு என் மீது நம்பிக்கை அதிகமாக உள்ளது. அந்த நம்பிக்கையானது எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். அப்பொழுது என்னுடைய பிள்ளைக்கு நான் செய்ய போகும் விஷயமும் எப்படி இருக்கும்? பயங்கரமாக. ஒரு நாளும் ஒரு பொழுதும் உனக்கு எந்த ஒரு குறையும் வராது. குறை வருவது போல ஒரு பொழுதும் நான் நடந்து கொள்ளவும் மாட்டேன். நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிறாய். உனக்கு நான் எப்படி குறை வர விடுவேன்? எந்த ஒரு நிமிஷமாக இருந்தாலும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று உன்னோடு சேர்ந்து நானும் போராடி கொண்டு இருக்கிறேன். அப்படி போராடி கொண்டு இருக்கும் நான் எப்படி கைவிடுவேன்? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஜாதக கட்டத்தில் என்னென்னலாம் இருக்கிறது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பது எனக்கு தெரிகிறது. எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வெறுத்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷத்திற்கு எந்த குறையும் அல்ல. சந்தோஷமானது நிச்சயமாக அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். சந்தோஷங்கள் குறை இருந்தால் தானே பயப்பட வேண்டும். உன்னுடைய ஜாதகத்தை சரியாக வைப்பார். நிறைய பேர் சொல்வார்கள், உனக்கு நேரம் சரியில்லை, உனக்கு நேரம் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று. எதையும் நம்பாதே. ஏனென்றால் சாய் இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் என்னுடைய பிள்ளை ஒவ்வொரு பொழுதும் இன்பத்தோடு வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். நீ உருவாக்கிய இந்த சாம்ராஜ்யம் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக அடுத்த கட்டம் என்ற ஒன்றுக்குள் போகும். நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்குள் போகும். உன்னுடைய வாழ்க்கையை நீ அடுத்த கட்டத்திற்குள் போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏதோ சாய் நம்முடைய மனதில் இருக்கும் பாரத்தை குறைக்க பேசுகிறார் என்று மட்டும் ஒரு நாளும் நினைத்து விடாது. நான் பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக பேசவில்லை. உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும். எல்லா நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ
அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்றுதான் நான் நினைப்பேன். என்று போல உன்னுடைய வாழ்க்கையில் என்றும் கஷ்டங்கள் இருக்காது. அமோகங்கள் வரட்டும், எதிர்காலங்கள் அற்புதமாக இருக்கட்டும். எல்லாம் நல்லதுக்கே. இனி ஒவ்வொரு நாளும் மிக மிக சிறப்பான நாள். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.